ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முன்னாள் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேஷ்பந்து தென்னக்கோன் பாணியில் தலைமறைவு வாழ்க்கைக்கு அவர் சென்று விட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஜான்ஸ்டன் எப்பேற்பட்டவர்? இவ்வளவு சம்பவங்கள் செய்தவர். அவரை போய் வெறும் 2,44,000 ரூபாய்கள் பெறுமதியான அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டிலா கைது செய்து தேட வேண்டும்? ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்று பாராளுமன்ற உறுப்பினராக ஜான்ஸ்டனை பற்றி என்னவென்னவெல்லாம் பேசினார். ஆனால் இன்று கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் அளவுக்கான அதிகார துஷ்பிரயோகம் ஒன்றைத்தான் இவர்களால் பிடிக்க முடிந்திருக்கிறது என்ற நக்கலும் நையாண்டிகளுக்கும் பஞ்சமே இல்லை. உண்மையில் ஜான்ஸ்டனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் என்பது நமக்கு சாலையோரத்தில் அப்பமும் சம்பளம் வாங்குவது போல ஒரு தொகை. ஜான்ஸ்டனுக்கே அவமானமான ஒரு தொகை. ஆனால் இந்த விவகாரத்தை நீங்கள் அவதானித்தால் உங்களுக்கு புரியும். 2.5 லட்சம் ரூபாய்கள் என்பது வெட்டப்பட்ட கிணறு போன்ற ஒன்று. இனி வெளிவரப்போவது பூதம் அல்ல, பூத கூட்டம். இனி இந்த சம்பவத்தை விரிவாக பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சிறிசேன ரணில் நல்லாட்சி கோஷ்டி ஆட்சியில் இருந்தபோது FCID எனப்படும் பொருளாதார குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஒரு அனாமதேய அழைப்பு வருகிறது. கொழும்பு அமரசேகர வீதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் சட்டவிரோத காரியங்கள் நடைபெற்று வருவதாக சொன்னது அந்த அழைப்பு. உடனே இது பற்றிய விசாரணைகளை ஆரம்பிக்கிறது FCID. ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது குறித்த கட்டிடம் அன்று பிரதி அமைச்சராக இருந்த யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு சொந்தமானது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. விஜயகலா மகேஸ்வரனிடம் போய் வாக்குமூலம் எடுத்தது FCID. குறித்த கட்டிடம் தன்னுடையதுதான் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அந்த கட்டிடத்தை சில காலமாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜொஹான் பெர்னாண்டோவுக்கு வாடகைக்கு விட்டிருப்பதாகவும், கட்டிடத்தில் என்ன நடக்கிறது என்று தனக்கு தெரியாது என்றும், அதை பற்றி தான் தெரிந்து கொள்ளவில்லை என்றும் வாக்குமூலம் அளித்திருந்தார். அதாவது இந்த கட்டிடம் இருக்கும் முகவரியில் பல்வேறு வியாபாரங்கள் நடந்து கொண்டிருப்பது எதுவுமே தனக்கு தெரியாது என்பதுதான் விஜயகலாவின் வாக்குமூலத்தின் சுருக்கம். ஜொஹான் பெர்னாண்டோ தரப்பு சொல்லவும் இல்லை, விஜயகலா கேட்கவும் இல்லை. மாதம் வாடகை பணம் ஒழுங்காக வந்திருக்கிறது, இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று அசிரத்தையாக இருந்திருக்கிறார் விஜயகலா. விசாரணைகள் பல்வேறு நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் தொடர்ந்தன. இங்கே ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும். அதுதான் இந்த விசாரணைகள் நடக்கும் காலப்பகுதியின் சித்திரம் எப்படி இருந்தது என்று சுருக்கமாக சொல்கிறேன். இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் 2015ஆம் ஆண்டின் நவம்பர் என்பது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்து 10 மாதங்கள் கடந்திருந்த காலம். ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய முன்னணி அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தலில் வெல்ல ரணில் பிரதமராக இருந்த காலம். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவோ மஹிந்த ராஜபக்ச யுகத்தில் ஒரு பலமான அமைச்சராக இருந்தவர், குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். இதே ஜான்ஸ்டனுடன் தோளோடு தோள் சேர்ந்து நின்றுதான் மஹிந்த ராஜபக்ச 2015ஆம் ஆண்டு பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் என்ற அடைமொழியுடன் போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்திருந்தார். ஜான்ஸ்டன் மஹிந்த தரப்பு அப்போது பலமான எதிர்க்கட்சியாக இருந்தது. அவர்கள் நியமித்த தலைகள்தான் அரச சேவைகளில் பல இடங்களில் சலாம் போட்டு நின்றன. பெயரளவில் நல்லாட்சி என்ற போர்டை தாங்கிக் கொண்டு சொதப்பிக் கொண்டு அரசு இருந்தாலும் ஊழலுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் எதிராக குரல் கொடுக்கும் பல சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். அப்போதும் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாமல் அரசையோ எதிர்கட்சிகளையோ துளியும் கணக்கில் எடுக்காமல் தம் கடமைகளை சரிவர நிறைவேற்றிய CIDயினுடைய ஷானி அபேசேகர போன்ற வினைத்திறன் மிக அதிகாரிகளும் கூட இருந்தார்கள். சரி, விஜயகலாவுக்கு எதுவும் தெரியாமல் இருந்ததால் அத்தோடு அவரை விட்டுவிட்டு வேறு கோணத்தில் விசாரணைகள் சூடுபிடித்தன. அமரசேகர வீதியில் இருந்த கட்டிடத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு விதமான வர்த்தகங்களில் பெர்ஃப்யூம் வாசனை திரவிய வர்த்தகமும் ஒன்று என்பதை கண்டறிந்தது FCID. இந்த பெர்ஃப்யூம் வர்த்தகத்துக்காக வெளிநாடு ஒன்றிலிருந்து 60,000 லிட்டர் எத்தனால் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதும், உள்நாட்டிலிருந்தும் 40,000 லிட்டர் எத்தனால் கொண்டு வந்திருப்பதும் புலன் விசாரணைகளின் போது நிரூபணமாகின. இது மிக சாமானிய நபர் ஒருவரால் இன்றைக்கும் செய்ய முடியாத ஒரு வர்த்தகம் என்றும், எத்தனோலை கொள்வனவு செய்வதற்கு தேவையான அனுமதி பத்திரத்தை பெறும்போது கூட பொய்யும் புரட்டும் மோசடியும் கைகோர்த்திருப்பதும்
விசாரணைகளின் போது அம்பலமாகின. இந்த எத்தனோலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும், குறிப்பாக 40,000 லிட்டர் உள்ளூர் எத்தனோலை அமரசேகர வீதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்துக்கு கொண்டு செல்லவும் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு லாரி பயன்படுத்தப்பட்டிருப்பது மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த லாரி 3 தடவை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த லாரியை பயன்படுத்திய செலவு மட்டும் 2,40,000 ரூபாய்கள் என்றும் கண்டறிந்தது FCID. சரி, தொடங்கிய இடத்துக்கே வருவோம். இப்போது புரிகிறதா? இது வெறும் 2,40,000 ரூபாய் பெறுமதியான அரச சொத்தை மோசடி செய்த அல்லது துஷ்பிரயோகம் செய்த விவகாரம் அல்ல. 2,44,000, அதாவது அண்ணளவாக 2,50,000 லட்சம் என்பது பெரிய மீனை பிடிப்பதற்காக தூண்டிலில் வைக்கப்பட்ட சிறு பொறி மட்டுமே. தப்பு என்ன பனியன் சைஸா, லார்ஜ், ஸ்மால், மீடியம் என்று பிரித்து பார்ப்பதற்கு? விளைவுகளோட சைஸை பாருங்க. அது எப்போதும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் என்ற அந்நியன் படத்தினுடைய சுஜாதாவின் வசனப்படி பார்த்தால் 2,50,000 லட்சம் ரூபாய் என்பது மகா தப்பு தான். அதுவும் 1982ஆம் ஆண்டின் பொது சொத்து சட்டம் 5(1) படி பார்த்தால் பிரம்மாண்ட தவறு. 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட அரசு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினாலோ அல்லது நட்டம் ஏற்படுத்தினாலோ, அப்படி நட்டம் ஏற்படுத்திய நபரின் வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைக்க முடியும் என்கிறது பொது சொத்து சட்டம். இந்த எத்தனால் பிசினஸ் கொடிகட்டி பறந்த போது ஜான்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சர். சதோச நிறுவனம் அவரது அமைச்சுக்கு கீழே தான் இருந்தது. ஆக பொது சொத்து சட்டம் தாராளமாக போதும் ஜான்சன் பெர்னாண்டோவை கைது செய்து விசாரணை நடத்துவதற்கு. ஆனால் இங்கே சதோச வாகனத்தை பயன்படுத்தி அரசுக்கு ஏற்படுத்திய நட்டம் என்பது சும்மா ஒரு புள்ளி மாதிரி ஆகிவிடுகிறது. காரணம், இந்த வர்த்தகமே சட்டவிரோதமாக நடந்தது என்பதால் தான். முறையான ஆவணங்கள் இல்லாமல், முறையான அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் பல கோடி ரூபாய்களுக்கு எத்தனால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எத்தனால் என்பது சாராயம், வைன், பியர், பெர்ஃப்யூம் உட்பட சில மருந்துகளுக்கு பாவிக்கப்படும் மிக முக்கியமான மூலப்பொருள். 96% எத்தனால் மதுபான உற்பத்திக்கே பயன்படுகிறது. 2013ஆம் ஆண்டுக்கு முன்னர் எத்தனாலை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு விசேட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பெர்ஃப்யூம் உற்பத்தி போன்றவற்றுக்கு அவற்றை இறக்குமதி செய்வதில் எந்த தடையும் இருக்கவில்லை. இது ஜான்ஸ்டன் போன்ற வர்த்தக மாஃபியாக்களுக்கு வரப்பிரசாதமாகி போனது. போலி கம்பெனிகள் திறந்து பெர்ஃப்யூம் என்ற பெயரில் மிக தாராளமாய் எத்தனாலை இறக்குமதி செய்ய முடிந்ததன் ஆதி மூலம் இதுதான். பெர்ஃப்யூம் மூலப்பொருள் என்ற பெயரில் சாராயத்துக்காக எத்தனாலை இறக்குமதி செய்வது என்பது நூதன திருட்டில் மிக பெரும் வரி மோசடியும் ஒளிந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. 2013ஆம் ஆண்டுகளில் இறக்குமதியாகும் எத்தனால் விவகாரம் பட்டி தொட்டி எங்கும் பேசுபொருளாக மாறியது. ஜான்சனின் சாராய கம்பெனிகள் கணிசமாக உழைப்பதாக விமர்சனங்கள் கூட கிளம்பின. அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க. இதேவேளை சுகாதார பிரச்சனைகள் கூட தலை தூக்கின. மதுபானம் விஷமாகி பலர் பாதிக்கப்படுவதாக மேலும் சலசலப்புகள் கூட எழுந்தன. அரசு மீது கடும் விமர்சனம் எழுந்தது. இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் எத்தனாலின் அளவை பார்க்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு குளிப்பதற்கே எத்தனால் இருக்கிறது என்றார் அனுரகுமார திசாநாயக்க. 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி பிபிசிக்கு பேட்டியளித்த ஜான்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத எத்தனால் கண்டெய்னர்கள் 2ஐ தான் இறக்குமதி செய்ததாக நிரூபிக்க முடிந்தால் பதவி விலகுவதாக அறிவித்தார். நான் ஜனாதிபதியாக இருந்தால் முன் வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் சிறையில் இருப்பீர்கள் என்று மஹிந்தானந்த அலுத்கமகே, ஜான்சன் பெர்னாண்டோ போன்றோரை பார்த்து அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் பதிலுக்கு எகிறினார். எல்லோருக்கும் வெட்டி ஜோக் ஒன்றை கேட்டது போல அன்று இந்த தகவல் இருந்தது. எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து கலைந்து சென்றார்கள். இன்று மஹிந்தானந்த சிறையில் இருக்கிறார். ஜான்சனுக்கு புத்தாண்டிலும் ஒளிந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 2,50,000 லட்சம் அரச பண துஷ்பிரயோகம் எல்லாம் ஒரு சாமானா என்று கேட்டவர்களுக்கு புரிந்திருக்கும் அது கடும் சாமான் என்று. பிடி மெதுவாக இறுகி கொண்டு போகிறது. வரி ஏய்ப்பு, மோசடி ஆவணங்கள் போன்ற ஏகப்பட்ட சமாச்சாரங்களுடன் பணச்சலவை எனப்படும் மணி லாண்டரிங்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது இவர்கள் நடத்திய வர்த்தகத்தில். முதலில் ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய மகன்
ஜொஹான் பெர்னாண்டோ அமரசேகர வீதியில் இருக்கும் கட்டிடத்தை அவர் பெயரில் வாடகைக்கு எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அவரோடு சேர்த்து முகமது ஷாக்கிர், ஜான்சனுக்கு எல்லாமாக இருந்த அன்றைய சத்தோச நிறுவனத்தினுடைய தலைவரும் கைது செய்யப்பட்டார். இருவரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது வெலிசர நீதிமன்றம். மேலும் 4 நபர்கள் தேடப்படும் பட்டியலில் இருக்கிறார்கள். இதில் முதலாமவர் அன்று அமைச்சராக இருந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. மேலும் ஜான்ஸ்டனின் இளைய மகன் ஜெரம் கெனன் பெர்னாண்டோ சத்தோச நிறுவனத்தினுடைய போக்குவரத்து பிரிவு முகாமையாளராக இருந்த இந்திக்க மற்றும் லாரி சாரதி சமன் ஆகியோரை போலீஸ் தேடிக் கொண்டிருக்கிறது. இவர்களது கடவுச்சீட்டு வெளிநாடு செல்ல முடியாதவாறு முடக்கப்பட்டிருக்கிறது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குர்நாகல் வீட்டிலும் இல்லை, கொழும்பு வீட்டிலும் இல்லை. அவருடைய தொலைபேசியும் வேலை செய்யவும் இல்லையாம். 2.5 லட்சம் என்ற அரசு சொத்து மோசடியினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பயங்கரத்தின் ஆழ அகலங்கள் இத்தனை கனதியானவை என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஜான்ஸ்டன் இப்படியும் வெளியே வருவார். இப்படி ஒளிந்திருப்பதும் நீதிமன்றத்தில் போய் சரணடைவதும் இலங்கை அரசியல்வாதிகளினுடைய கலாச்சார குணம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என்ற ஒரே ஒரு அறிவிப்பு ஜான்ஸ்டனை வெளியே கொண்டு வந்து சேர்த்துவிடும். தேசபந்துவுக்கும் இதுதான் கடைசி நேரத்தில் வழங்கப்பட்ட கைமருந்தாக கூட அமைந்தது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.